வணக்கம் மக்களே. இன்றைக்கி வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பால்கனியில், அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்ட் ரெயிலிங்ஸில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு பிவிடி கோட்டிங், கோல்டு பிவிடி கோட்டிங் கொடுத்தா எப்படி ஃபினிஷிங் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஏற்கனவே முடிக்கப்பட்ட ஒரு சைட்டு, அதாவது ஒரு திராட்சை கொத்து போட்டு 2 திராட்சை கொத்து போட்டு சர்ச்சுடைய ஆல்டரில் இது வந்து ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன் பண்ண ஒரு சைட்டு. இப்போ இந்த சைட்டில் நம்ம வந்து பிவிடி கோட்டிங் போடுறதுக்காக அதனுடைய முன்னவே வந்து நம்ம வந்து இது ப்ரீ ஹீட்டிங் பண்ணுறோம். இந்த ஹீட்டிங் எதுக்காக பண்ணுறோம்னா, இந்த பிவிடி கோட்டிங் வந்து நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. இது வந்து ஸ்ப்ரே அடிக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட டிகிரி செல்சியஸில் வந்து நம்ம வந்து இதை ஹீட் பண்ணணும். கம்ப்ளீட்டாக இதை ஹீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஸ்ப்ரேயை வந்து நம்ம இதில் வந்து கரெக்டாக வந்து அடிக்க முடியும். ஸோ இது வந்து ஹீட்டிங் ப்ராசஸ் போயிட்டுருக்குது. இப்போ நீங்கள் அது ஹீட் பண்ணி தான் ஒவ்வொரு ஸ்ப்ரே பெயிண்டிங்கை வந்து நம்ம போடணும். இதுக்கு வந்து ஹீட்டிங் ப்ராசஸ் வந்து ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது, ஏன்னா இன்டீரியருக்குள்ளே இருக்குது. அதனால் இது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வந்து இது ஹீட்டிங் பண்ணி தான் பெயிண்டிங் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இது இப்போ நம்ம ஸ்ப்ரே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஸ்ப்ரேயுமே வந்து குறிப்பிட்ட இடைவெளியில் இருந்தால் நம்ம இந்த ஸ்ப்ரேயை வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். இந்த ஸ்ப்ரேயை வந்து ஹீட்டிங் பண்ணி பண்ணுறதுனால இது வந்து அந்த ஹீட்லேயே வந்து உடனே அது வந்து அந்த மெட்டலில் வந்து அப்ளை ஆகிரும். ப்ளஸ் வந்து நமக்கு லைஃப் லாங் வந்து அந்த பிவிடி கோட்டிங் பண்ணும்போது அந்த கோட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த சர்ச்சில் வந்து சில்வர் பால்கனிக்கு நம்ம வந்து கரெக்டாக பிவிடி கோட்டிங் கொடுத்து, அதாவது ஒரு கோல்டு 24 கோல்டு எப்படி இருந்தால், கோல்டு காப்பர் கைப்பிடி இப்படி இருந்தால் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு அந்த கோட்டிங் போட்டு நம்ம ஃபினிஷிங்கில் நீங்கள் எதாவது அதோட பாருங்கள். இப்போ வந்து இந்த கோட்டிங் போயிட்டுருக்குது. ஒரு 2-3 டைம்ஸ் இது கோட்டிங் வந்து படாத இடத்துல வந்துடும். எங்கெங்கெல்லாம் படலையோ எங்கெங்கெல்லாம் இது இருக்கோ எல்லாமே வந்து கோட்டிங் கொடுத்துட்டு கோட்டிங் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம வந்து பேப்பர்ஸால் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சீல் பண்ணிடணும். ஏன்னா இது வந்து ஸ்ப்ரே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தெரிக்கும். ஸோ இது வந்து பேக்கில் வந்து ஒரு சின்ன ஒரு கார்ட்போர்ட் மாதிரி பிடிச்சிருக்கிறது வந்து அந்த ஸ்ப்ரே வந்து மற்ற இடங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இந்த பேக்கில் வந்து இந்த கார்ட்போர்டு வைக்கிறோம். ஏன்னா இது ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, மற்ற ஸ்பேஸ்க்கு வந்து இந்த ஸ்ப்ரே வந்து தெரிக்கக்கூடாதுன்றதுனால இந்த கார்ட்போர்டை வச்சு நம்ம வந்து ஒரு சேஃப் கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இப்படி பண்ணுறதுனால இதனுடைய ஸ்ப்ரே வந்து மற்ற இடத்துக்கு பரவாமல் ஒரு சேஃபாக இருக்கும். பட் இருந்தாலுமே சில ஸ்ப்ரேஸ் வந்து எங்களுக்கு வந்து மற்ற இடத்துல வந்து இருந்துச்சு. பட் இந்த ஒவ்வொரு சைட்லேயும் நீங்கள் வந்து சீலண்ட்டு கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான ஒரு பிவிடி கோட்டிங்ஸும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிவிடி கோட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு உங்கள் சைட்டில் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தர்ற அந்த ஸ்டீலுங்கிற நம்பருக்கு நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளுங்கள். 9444564227 நம்பருக்கு. ஸோ இந்த ஒவ்வொரு கேட்டிங்குமே வந்து உங்களுக்கு வந்து இன்டீரியருக்குள்ளே நம்ம வந்து இது வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ கோட்டிங் பண்ணி முடித்தவர் தான் அதனுடைய ஃபினிஷிங்கை பாருங்கள். இது வந்து ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து அந்த கோட்டிங்கை நம்ம வந்து கொடுக்கணும். கோட்டிங் கொடுக்குறதுக்கு முன்னால் நாங்கள் வந்து இதை வந்து ஒரு ரேஷியோ இருக்குது. இந்த ரேஷியோ வந்து தமிழில் அது வந்து விகிதாச்சாரம். இந்த ரேஷியோ படி தான் அந்த பெயிண்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்படியே அந்த ரேஷியோ படி நாங்கள் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இதனுடைய ஃபினிஷிங் வந்து ஆஸ் எக்ஸ்பெக்டடாக இருக்காது. ஸோ அதனால் இந்த பெயிண்டிங்க்கு வந்து அந்த ரேஷியோ வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம ரேஷியோ படி அந்த பெயிண்டிங்கை வந்து நம்ம இதில் வந்து கலந்தாச்சு. ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு ஒழுங்காக இல்லைன்னா நீங்கள் ஃபோனை வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி பார்த்துக்குங்க. இது ஒரு சில எடிட்டிங் வந்து பண்ண முடியல. ஸோ இப்போ ரேஷியோ படி நாங்கள் இதை பண்ணியாச்சு. ஜஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணுறோம், ஒரு டூல் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஜஸ்ட்டு அகைன் நம்ம அந்த சைடு ஹீட்டிங் பண்ணுற ஒரு வீடியோ நீங்கள் பார்த்தீங்க. அதேமாரி இந்த சைடுமே நாங்கள் வந்து ஹீட்டிங் பண்ணுறோம். ஸோ இந்த சைடு ஹீட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாலே நான் வந்து அந்த பிவிடி கோட்டிங் உங்களுக்கு நான் காட்டியிருந்தேன். ஸோ ஹீட்டிங் பண்ணக்கூடிய வீடியோவை அதுக்கப்புறம் தான் வந்து நான் போட்டிருந்து எடிட் பண்ணது. ஸோ இந்த ஹீட்டிங் ப்ராசஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஹீட்டிங் இல்லாமல் நம்ம வந்து பிவிடி கோட்டிங்கை வந்து பண்ணவே கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா அந்த பிவிடி கோட்டிங் வந்து உங்களுக்கு அந்த மெட்டலில் வந்து நிற்காது. ஸோ ஹீட்டிங் வந்து எவ்ரி பிவிடி கோட்டிங்க்கு இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம ஹீட்டிங் முடிஞ்ச உடனே இப்போ வந்து நம்ம பெயிண்டர் வந்து நமக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க. இந்த பிவிடி கோட்டிங் ஸ்ப்ரே பண்ணும்போது
கவனிக்க வேண்டிய என்ன விஷயம்னா ஒரு 4 to 5 டைம்ஸ் மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ணணும். ஓவர் ஸ்ப்ரேயும் பண்ணக்கூடாது. அதே டைமில் வந்து ரொம்ப லைட்டாகவும் ஸ்ப்ரே பண்ணிடக்கூடாது. எக்ஸஸாக வந்து பெயிண்ட் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. ஸோ இந்த நாசில் வந்து கரெக்டாக பாயிண்டட் நாசிலாக வாங்குங்க. நீங்கள் வந்து பாயிண்டட் நாசில் வாங்கலைன்னா உங்களுக்கு இதில் வந்து நிறையா பெயிண்ட் வேஸ்ட் ஆகும். இந்த பெயிண்ட்டு வந்து ரொம்ப காஸ்ட்லியான பெயிண்ட்டு. ஸோ இந்த பெயிண்ட்டு இந்த பிவிடி கோட்டிங் உங்களுக்கும் பண்ணி கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து நிறையா ஃபினிஷிங் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து 24 கேரட் கோல்டு. இது வந்து பிவிடி, அதாவது ரோஸ் கோல்டு, காப்பர் கோல்டு, க்ரீனு, ரோஸ், அப்புறம் பிங்க்கு, அப்புறம் வந்து பிளாக்கு, மெட்டாலிக் பிளாக்கு அப்படிங்கிற நிறையா கலரில் வந்துட்டுருக்குது. நீங்கள் உங்களுக்கு உங்கள் வீட்டை நீங்கள் டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஆல்ரெடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையோ அல்லது உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பால்கனி உங்களுக்கு போட்டு கொடுக்கணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் இமீடியட்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்டு இப்போ நம்ம பிவிடி கோட்டிங் வந்து ரொம்ப சேஃபஸ்ட்டாக பண்ணணும். ஏன்னா வந்து இந்த பிவிடி ஸ்ப்ரே வந்து ஒரு நாசில்ஸ் வந்து பெரிய பெரிய நாசிலாக இருக்க நமக்கு வந்து ஸ்ப்ரேயோடைய வித்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த நாசில் வந்து பாயிண்டட் நாசிலாக இல்லை எங்களுக்கு. அது ஒரு இந்த சைட்டில் நாங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய இது. ஏன்னா இந்த சைட்டுக்கு போகும்போது ஒரு சின்ன ஒரு நாசில் வந்து எங்களுக்கு வந்து உடஞ்சதுனால ஸோ வேறு ஒரு நாசில் நாங்கள் போட்டு நாங்கள் இந்த ஸ்ப்ரேயை முடிக்க வேண்டியதாக கட்டாயம் ஆயிடுச்சு. இதில் இந்த நாசில் பாயிண்டிங் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப வைடாக இருந்ததுனால இதில் வந்து நாங்கள் நிறையா பெயிண்டிங் வந்து வேஸ்ட் ஆக வேண்டிய சூழ்நிலை. இப்போ நீங்கள் அந்த கார்ட்போர்டில் பார்க்கும்போது நிறையா பெயிண்டிங் வந்து பேக்கில் வேஸ்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். இந்த பெயிண்டிங் வந்து என்ன இதில் டிஃபிகல்ட்டின்னா ஃபஸ்ட்டு க்ளீனிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி இன்ச்சஸில் வந்து நம்ம வந்து அந்த எந்த டாட்டுமே இருக்கக்கூடாது. அதை க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு தின்னர் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து அதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஹீட்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும்போது ஒரு நல்ல ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ அந்த வேலையை வந்து ஜஸ்ட் லைக் தட் பண்ணாமல் அதை நல்லா விரும்பி பண்ணுறவங்களால மட்டும்தான் அந்த பெயிண்டிங்கை வந்து கரெக்டான ஃபினிஷிங் கொடுக்க முடியும். ஸோ வந்து 2-3 டைம்ஸ் நீங்கள் வந்து இது வந்து கார் பெயிண்டிங் பண்ணுறது மாதிரி கிடையாது. ஜஸ்ட் வந்து இது பாயிண்டிங் கரெக்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா இது கரெக்டாக ரொம்ப அழகாக இருக்கும். அப்பியரன்ஸும் பார்த்திங்கன்னா வந்து ரியல் கோல்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும்.
ரியல் கோல்டு. இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்கிற சைட்டில் வந்து நாங்கள் ஃபினிஷிங் பண்ண ஒரு இப்போ நம்ம பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்கிற வீடியோவை பார்த்துட்ருக்கிறீங்க. இதே மாதிரி உங்கள் சைட்டில், உங்கள் இதில், உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங்கை பாருங்கள். ஃபினிஷிங்கோடைய பியூட்டியை நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோவுடைய இப்போ வந்து அந்த கிரேப்ஸை வந்து பேக்ரவுண்ட் கிரேப்ஸை வந்து நாங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணி அந்த கோல்டு ஃபினிஷிங்கை நம்ம எடுத்துகிட்டு வரோம். அதேமாரி கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பர்லிங் இது பால் போட்டிருக்கிற ஒரு கம்பியும் நம்ம வந்து கரெக்டாக ஃபினிஷிங் கொடுக்குறதுக்காக நம்ம ஸ்ப்ரே பண்ணிட்டு வரோம். ஸோ ஸ்ப்ரேயிங் வந்து எவ்ரி இன்ச்சஸ்லேருந்து மிஸ் ஆகிடக்கூடாது. நம்ம வந்து கம்ப்ளீட்டாக இதை வந்து ஒரு குவாலிட்டி செக் பண்ணுவோம். ஸோ ஸ்ப்ரே வந்து எங்கேயாவது மிஸ் ஆகிருக்கா, எந்த கார்னர்லையாவது இல்லாமல் இருக்குதா, அல்லது லைட்டாக ஸ்ப்ரே இருக்குதா அப்படிங்கிறத வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வெரிஃபை பண்ணுவோம் நாங்கள். ஸோ இது வந்து ஜஸ்ட்டு லைக் தட் இல்லாமல் ஒரு குவாலிட்டி செக் அண்டு ஒரு ஒரு ஜஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணால் நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பெயிண்டிங் பண்ணால் உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் ஆன ஒரு லுக்கை காட்டுறேன். ஸோ வந்து இப்போ நாங்கள் பெயிண்டிங் பண்ணிட்டோம். அதனால் அந்த பக்கம் அந்த பக்கம் வந்து கீழெல்லாம் வந்து பெயிண்டிங் வந்து அந்த கார்ட்போர்டை வச்சு மறைக்கும் போது நல்லா ஸ்ப்ரே வந்து தெரியுது. ஸோ அந்த பெயிண்டிங் வந்து எவ்வளோ ஒரு பியூட்டியான ஒரு லுக்கை காட்டுன்னு பாருங்கள். இந்த பெயிண்டிங் வந்து ஒரு பியூட்டியான ஒரு ஃபினிஷிங் நம்மளுக்கு தெரிஞ்சு பாருங்கள். அந்த கிரேப்ஸை வந்து உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன். ஸ்ப்ரே பண்ண ஒரு பியூட்டி பாருங்கள். நல்லா அழகாக அந்த பால்கனியோடைய பியூட்டியை பாருங்கள் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிளாஸி ஃபினிஷ் அந்த 24 கேரட் கோல்டு மாதிரி உங்களுக்கு வந்து அப்படியே ரொம்ப தகன்னு மின்னும். ஸோ இந்த மாதிரி ஒரு சைட்டை வந்து முடிக்கிறதுக்கு நமக்கு வந்து வாய்ப்பளித்த அந்த நிர்வாகிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த கிறிஸ்டியோடைய மனமார்ந்த நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கொள்கிறோம். பாருங்கள் அந்த கிரேப்ஸை பாருங்கள் எவ்வளோ பியூட்டியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதை வந்து ஒரு ஆர்கிடெக்சர் வியூவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். தேங்க்யூ.